ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் வீடியோ பார்க்க போகிறோம். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எழுதுறவங்களுக்குமே சோஷியலுங்கிறது ரொம்ப அதிகமான மன உளைச்சலை தரக்கூடிய சப்ஜெக்ட்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இருக்கும், எவ்வளோதான் படித்தாலும் ஞாபகம் இருக்காது. அப்போ இதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லைன் பை லைனாக ரீட் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயங்கள், பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், காலக்கோடு, இந்த மாதிரி தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஸோ அதுக்காக தான் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் 6th-லேருந்து 10th வரைக்கும் டெய்லி ஒரு யூனிட்டாக தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. மேம், இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு எனக்கு பெருசாக ஃபுல்லாக டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். நான் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எப்படி பாஸ் பண்ணேன்னா, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படித்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது, இல்லை வாக்கிங் போகும்போது, இல்லை ஸ்கூலில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி தான் படித்தேன். நமக்கு ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி நம்ம தான் எடுக்கணும். ஸோ அப்படி கூட இந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் 6th இருக்கக்கூடிய வரலாறு என்றால் என்ன பகுதியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறுனா என்னப்பா? கடந்த கால நிகழ்வுகளினுடைய கால வரிசை பதிவு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வரலாறு அப்படிங்கிற சொல் எந்த சொல் அப்படின்னா கிரேக்க மொழிச்சொல். இது கேட்கலாம். வரலாறுங்கிறது எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். அது ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். அதாவது வரலாறுங்கிறது எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். அது அந்த கிரேக்க மொழிச்சொல்லான ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்து பாருங்க, தம்மா. தம்மாங்கிறது எந்த மொழிச்சொல் அப்படின்னா பிராகிருத மொழிச்சொல். சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது. அதாவது தம்மா அப்படிங்கிறது என்ன மொழிச்சொல் அப்படின்னா பிராகிருத மொழிச்சொல். அதை சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தர்மா. தர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய பொருள் அறநெறின்னு அர்த்தம். தர்மாங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா அறநெறி. அடுத்து நாணயவியல். நாணயவியல் அப்படின்னா என்னென்னா நாணயம், அதன் தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். அதை தான் என்ன சொல்லுவோம்? நாணயவியல் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அடுத்து பாருங்க, கல்வெட்டியல் அப்படிங்கிறது என்ன? கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை தான் எது அப்படின்னா கல்வெட்டியல். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை தான் இது கல்வெட்டியல். இப்போ அடுத்து பாருங்க, இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. வலிமை மிக்க பேரரசர் அசோகர். பாருங்க, பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் யாரு அப்படின்னா அசோகர். இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. நல்லா பார்த்துக்கோங்க, பழைய அரசர்களே ரொம்ப புகழ்பெற்ற அரசர் யாரு? அசோகர். புத்த மதம் இவருடைய காலத்துல தான் பரவுச்சு. கலிங்க போருக்கு பின்னர் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. கலிங்க போருக்கு பின்னாடி போரே இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி கைவிட்டவர் யாரு அப்படின்னா இந்த அசோகர் தான். இந்த அசோகர் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. இவர் பொதுமக்களுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாரு அப்படின்னா அசோகர் தான். அது மட்டும் இல்லாம உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் யாரு அப்படின்னா அசோகர் தான். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கரெக்டு தானே? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற சாலைகளுக்கான அச்சாணி யார் போட்டது அப்படின்னா இந்த அசோகர் தான், சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தேசிய கொடி இருக்கு இல்லையா, அதில் 24 ஆரக்கால் சக்கரம் இருக்குது. அது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் நிறுவிய சாரநாத் கல்தூணில் உள்ள முத்திரையிலிருந்து தான் பெறப்பட்டது. இதிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அசோகரது முக்கியத்துவத்தை அறியலாம். ஆனால் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அசோகரை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுலேயுமே இல்லை. அப்போ ஆங்கிலேய வரலாற்று அறிஞர்கள், இது ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகம், இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய வரலாற்று ஆய்வுகள் மூலமாக தான்
நம்ம யாரை பற்றி அசோகரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு நிறைய தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அசோகர் பற்றின அனைத்து செய்திகளையும் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டார். அந்த நூலுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் தான் நமக்கு அசோகரை பற்றின பெருமைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு நமக்கு தெரிய முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இதற்கான சான்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னா சாஞ்சி சூபி, சாரநாத் கல்தூன் இதெல்லாம் வந்து காணப்படுது. சரியா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 minutes தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிட்டோம் ஃபுல்லாக படிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ ஆடியோ கேட்டாலுமே நம்ம 80 நாளில் 80 வீடியோ கேட்டலாம். சரியா? ஹோப்ஃபுல்லி திஸ் வீடியோ வில் பி ரியலி கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட்டுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.